தலைப்பு: பணிப்பெண் சாகசத்தை மாற்றினார். படி 1. விதியின் திருப்பங்கள். காலை சூரியன் வானத்தை தங்க நிறங்களால் வரைந்தபோது, நந்திஸ் மற்றும் ராதிகா ஒரு மர்மமான பழங்கால கண்ணாடி முன் நிற்பதைக் கண்டனர். நட்சத்திரங்களின் ஒரு வித்தியாசமான சீரமைப்பு அவர்களின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் நிகழ்வுகளின் தொடரை இயக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. விதியின் விசித்திரமான திருப்பத்தில் கண்ணாடியின் புதிரான ஒளியில் ஈர்க்கப்பட்ட நந்திஸ் மற்றும் ராதிகா அதன் குளிர்ந்த மேற்பரப்பை ஒரே நேரத்தில் தொட்டனர். அவர்களைச் சுற்றியிருந்த உலகம் மங்கலாகி மூடுபனி தெளிந்தபோது, அந்தந்த பணிப்பெண்களான பூர்ணா காந்துவின் உடையை அணிந்து கொண்டு ஒருவரையொருவர் வீடுகளில் கண்டனர். இப்போது ராதிகாவின் பணிப்பெண் வேடத்தில் நந்திஸ், நந்திகளின் பணிப்பெண்ணாக ராதிகா இருவரும் ஒருவரது வாழ்க்கையின் நுணுக்கங்களை தேடிச் செல்ல முயன்றபோது குழப்பமும் சிரிப்பும் ஏற்பட்டது. குடும்பங்களை நிர்வகிப்பது முதல் விசித்திரமான குடும்ப உறுப்பினர்களை கையாள்வது வரை, அவர்கள் மாற்றப்பட்ட பாத்திரங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் சவால்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை விரைவாக கண்டுபிடித்தனர். அவர்களுக்கு தெரியாத உண்மையான பணிப்பெண்கள் மாயாஜால கண்ணாடியால் ஆர்வமாகி, காணாமல் போன தங்கள் எஜமானிகளை கண்டுபிடிக்க ஒரு பயணத்தை தொடங்க முடிவு செய்தனர். இதற்கிடையில் நந்திஸ் மற்றும் ராதிகா ஆரம்ப குழப்பம் இருந்தபோதிலும், அவர்கள் மாறிய வாழ்க்கையின் தடைகளை சமாளிக்கும் போது எதிர்பாராத பிணைப்பை உருவாக்கினர். அவர்கள் அறிந்திருக்கவில்லை, இந்த கண்ணாடி ஒரு போர்ட்டல் மட்டுமல்ல, காலத்தின் சோதனையை தாங்கும் நட்புக்கு அது ஒரு ஊக்கியாக இருந்தது. மாறிய இரட்டையர்களும் அவர்களின் உறுதியான பணிப்பெண்களும் சிரிப்பு, கண்ணீர் மற்றும் புதிய தோழமையின் மந்திரம் நிறைந்த பயணத்தை தொடங்கும்போது, தொடர்ச்சியான சாகசங்களுக்கு மேடை அமைக்கப்பட்டது. காலை சூரியன் வானத்தை தங்க நிறங்களால் வரைந்தபோது, நந்திஸ் மற்றும் ராதிகா ஒரு மர்மமான பழங்கால கண்ணாடி முன் நிற்பதைக் கண்டனர். நட்சத்திரங்களின் ஒரு வித்தியாசமான சீரமைப்பு அவர்களின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் நிகழ்வுகளின் தொடரை இயக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. விதியின் விசித்திரமான திருப்பத்தில் கண்ணாடியின் புதிரான ஒளியில் ஈர்க்கப்பட்ட நந்திஸ் மற்றும் ராதிகா அதன் குளிர்ந்த மேற்பரப்பை ஒரே நேரத்தில் தொட்டனர். அவர்களைச் சுற்றியிருந்த உலகம் மங்கலாகி மூடுபனி தெளிந்தபோது, அந்தந்த பணிப்பெண்களான பூர்ணா காந்துவின் உடையை அணிந்து கொண்டு ஒருவரையொருவர் வீடுகளில் கண்டனர். இப்போது ராதிகாவின் பணிப்பெண் வேடத்தில் நந்திஸ், நந்திகளின் பணிப்பெண்ணாக ராதிகா இருவரும் ஒருவரது வாழ்க்கையின் நுணுக்கங்களை தேடிச் செல்ல முயன்றபோது குழப்பமும் சிரிப்பும் ஏற்பட்டது. குடும்பங்களை நிர்வகிப்பது முதல் விசித்திரமான குடும்ப உறுப்பினர்களை கையாள்வது வரை, அவர்கள் மாற்றப்பட்ட பாத்திரங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் சவால்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை விரைவாக கண்டுபிடித்தனர். அவர்களுக்கு தெரியாத உண்மையான பணிப்பெண்கள் மாயாஜால கண்ணாடியால் ஆர்வமாகி, காணாமல் போன தங்கள் எஜமானிகளை கண்டுபிடிக்க ஒரு பயணத்தை தொடங்க முடிவு செய்தனர். இதற்கிடையில் நந்திஸ் மற்றும் ராதிகா ஆரம்ப குழப்பம் இருந்தபோதிலும், அவர்கள் மாறிய வாழ்க்கையின் தடைகளை சமாளிக்கும் போது எதிர்பாராத பிணைப்பை உருவாக்கினர். அவர்கள் அறிந்திருக்கவில்லை, இந்த கண்ணாடி ஒரு போர்ட்டல் மட்டுமல்ல, காலத்தின் சோதனையை தாங்கும் நட்புக்கு அது ஒரு ஊக்கியாக இருந்தது. மாறிய இரட்டையர்களும் அவர்களின் உறுதியான பணிப்பெண்களும் சிரிப்பு, கண்ணீர் மற்றும் புதிய தோழமையின் மந்திரம் நிறைந்த பயணத்தை தொடங்கும்போது, தொடர்ச்சியான சாகசங்களுக்கு மேடை அமைக்கப்பட்டது. படி 2. தவறான அடையாளங்கள். நந்திஸ் மற்றும் ராதிகா இருவரும் தங்கள் மாற்றப்பட்ட வாழ்க்கையை சரிசெய்து கொண்டதால், வேலைக்காரி மற்றும் எஜமானிக்கு இடையேயான கோடுகள் வேடிக்கையான வழிகளில் மங்கலாயின. நந்திஸ் ராதிகாவின் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை நிர்வகிக்க முயன்றார். சமூக நிகழ்வுகள் மற்றும் உயர் சமூக எதிர்பார்ப்புகளுடன் தன்னை பற்றி கொண்டார். இதற்கிடையில் ராதிகா நந்திஸின் மிகவும் அடக்கமான இருப்பின் சிக்கல்களை வழிநடத்தினார். எளிமையின் அழகை கண்டுபிடித்தார். நந்திஸ் மற்றும் ராதிகாவின் குடும்பத்தினர் மாய மாறுதலை அறியாமல் விசித்திரமான நடத்தைகளை கவனிக்க ஆரம்பித்தபோது உண்மையான சவால் தொடங்கியது. ராதிகாவின் அட்டகாசமான பேஷன் தேர்வுகளுக்கு நந்திஸ் குடும்பம் திடீரென தொடர்புள்ளதா என்று கேள்வி எழுப்பியதால் மகிழ்ச்சி ஏற்பட்டது.
அதே நேரத்தில் ராதிகாவின் குடும்பத்தினர் தங்கள் மகளின் புதிய எளிமையை கண்டு வியந்தனர். நகைச்சுவையான தற்செயல் நிகழ்வின் விளைவாக இரண்டு பெற்றோர்களும் ஒரே நாளில் திடீர் வருகைகளை திட்டமிட்டனர். பதற்றம் அதிகரித்ததால் மாறிய இருவரும் தங்கள் விரைவான புத்திசாலித்தனமான பணிப்பெண்களின் உதவியுடன் தங்கள் அடையாளங்களை மறைக்க விரிவான திட்டங்களை தீட்டினார்கள். இதன் விளைவாக ஏற்பட்ட கலவைகள் மற்றும் கிட்டத்தட்ட வெளிப்படுத்தல்கள் பார்வையாளர்கள் உட்பட அனைவரையும் தையல்களில் ஆழ்த்தியது. ஆனாலும் குழப்பங்களுக்கு மத்தியில் நந்திஸ் மற்றும் ராதிகா இடையே ஒரு நுட்பமான புரிதல் மலர்ந்தது. சமூக அந்தஸ்தின் எல்லைகளை தாண்டி ஒருவருடைய வாழ்க்கையின் பலம் மற்றும் சவால்களை அவர்கள் பாராட்டத் தொடங்கினர். சிக்கல்கள் இருந்தபோதிலும் அவர்களின் மாறிய சாகசமானது இருவருமே எதிர்பார்க்காத ஒரு பிணைப்பை உருவாக்குகிறது என்பதை இருவரும் உணர்ந்ததன் மூலம் அத்தியாயம் முடிந்தது. அவர்கள் அறிந்திருக்கவில்லை, தவறான அடையாளங்கள் மற்றும் புதிய நட்புகளின் இந்த விசித்திரமான பயணத்தில் இன்னும் பல ஆச்சரியங்கள் அவர்களுக்கு காத்திருந்தன. படி 3. ரகசியங்களை வெளிப்படுத்துதல் மற்றும் தீர்மானங்கள். நந்திசும் ராதிகாவும் தங்கள் மாறிய வாழ்க்கையை தொடர்ந்தபோது தெரியாதவர்களின் வசீகரம் தேய்ந்து போகத் தொடங்கியது. அதற்கு பதிலாக ஒருவருடைய உலகத்தை பற்றிய ஆர்வம் அதிகரித்து வந்தது. மந்திரித்த கண்ணாடியின் பின்னால் உள்ள மர்மத்தை அவிழ்க்க தீர்மானித்த அவர்கள் தங்கள் சாகச பணிப்பெண்களான பூர்ணா காந்துவின் உதவியை பெற்றனர். ஒன்றாக நால்வரும் தங்கள் வீடுகளுக்குள் மறைந்திருக்கும் அறைகளுக்கு அழைத்து செல்லும் ரகசிய துப்புகளை பின்பற்றி பதில்களுக்கான தேடலை தொடங்கினர். வழியில் அவர்கள் மாயாஜால கலைப்பொருட்கள் பழங்கால சுருள்களை எதிர்கொண்டனர். மேலும் கண்ணாடியின் தோற்றத்தை கண்டு பிடித்தனர். இது மர்மத்தில் மூழ்கிய ஒரு வரலாற்றை கொண்ட குடும்ப குலதெய்வம். அவர்கள் ஆழமாக ஆராய்ந்த போது நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட இரகசியங்கள் வெளிவரத் தொடங்கின. நந்திஸ் மற்றும் ராதிகா ஒருவருக்கொருவர் கனவுகள், அச்சங்கள் மற்றும் சொல்லப்படாத ஆசைகள் பற்றி அறிந்து கொண்டனர். அவர்கள் கற்பனை செய்ததை விட அவர்களின் வாழ்க்கை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்தது. அவர்களின் நட்பில் ஒரு ஆழமான ஆழத்தை கொண்டு வந்தது. அதே நேரத்தில் உண்மையான பணிப்பெண்கள் பூர்ணா காந்து கண்ணாடியின் மாயாஜால பண்புகளை சுட்டிக்காட்டும் தடயங்களின் சுவடுகளை வெளிப்படுத்தி தங்கள் சமயோசிதத்தை வெளிப்படுத்தினர். அவர்களின் பயணம் கண்ணாடியின் உண்மையான திறனை வெளிப்படுத்திய ஒரு புத்திசாலி முனிவரை நோக்கி அவர்களை அழைத்து சென்றது. மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை கற்பிக்கவும் மேலோட்டமானவற்றுக்கு அப்பால் இணைப்புகளை வளர்க்கவும் நந்திஸ், ராதிகா மற்றும் அவர்களது பணிப்பெண்கள் கண்ணாடி முன் நின்று அது கொண்டிருந்த ஆழமான வெளிப்பாடுகளை பற்றி சிந்திப்பதோடு அத்தியாயம் முடிந்தது. அவர்களின் மாற்றப்பட்ட சாகசம் ஒரு விசித்திரமான தப்பித்தல் மட்டுமல்ல, எதிர்பாராத விதத்தில் அவர்களின் விதிகளை வடிவமைக்கும் ஒரு மாற்றும் அனுபவம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ராதிகா மற்றும் அவர்களது பணிப்பெண்கள் பூர்ணா காந்து ஆகியோர் மந்திர கண்ணாடி முன் நின்றபோது அவர்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் ஏற்பட தொடங்கியது. கண்ணாடி வினோதமான சாகசங்களுக்கான ஒரு போர்ட்டல் அல்ல, அது அவர்களின் உண்மையான சுயத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தும் சக்தியை கொண்டிருந்தது. ஒரு இதயபூர்வமான பரிமாற்றத்தில் நந்திஸ் மற்றும் ராதிகா ஆகியோர் தங்கள் பயம், கனவுகள் மற்றும் தாங்கள் நடித்த பாத்திரங்களுக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த பாதிப்புகளை ஒப்புக்கொண்டனர். சமூக அந்தஸ்து மற்றும் எதிர்பார்ப்புகளின் எல்லைகளை தாண்டி அவர்கள் மிகவும் வேறுபட்டவர்கள் அல்ல என்பதை உணர்த்தல் அவர்களின் பிணைப்பை வலுப்படுத்தியது. பணிப்பெண்களை அவர்களின் தேடலில் வழிநடத்திய ஞானமுள்ள முனிவர் மீண்டும் தோன்றி கண்ணாடியின் நோக்கத்தை பற்றிய ஞானத்தை வழங்கினார். இது மாயாஜால தப்பிப்புகளுக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் புரிதலுக்கும் ஒரு ஊக்கியாக இருந்தது. பச்சாதாபம், நட்பு மற்றும் பகிரப்பட்ட மனித அனுபவத்தை பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை அவர்களுக்கு கற்பிப்பதற்காக கண்ணாடி அவர்களின் விதிகளை ஒன்றாக பின்னியது. புதிய தெளிவுடன் நந்திஸ் மற்றும் ராதிகா அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை தழுவி அந்தந்த வாழ்க்கைக்கு மீண்டும் கொண்டு செல்ல முடிவு செய்தனர். உண்மையான பணிப்பெண்கள்
பூர்ணா காந்து இந்த மாயாஜால பயணத்தின் இழைகளை தங்கள் அன்றாட வாழ்வின் துணிக்குள் நெய்து ஒரு முக்கிய பாத்திரத்தை தொடர்ந்து வகித்தனர். நந்திஸ் மற்றும் ராதிகா கண்ணாடி முன் நின்று அது அவர்களுக்கு வழங்கிய மாற்றியமைக்கும் அனுபவத்திற்கு நன்றியுடன் மேலும் சாகசங்கள் காத்திருக்கின்றன என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. மேலும் அவர்கள் மாற்றப்பட்ட பணிப்பெண் தப்பித்ததன் எதிரொலிகள் வாழ்நாள் முழுவதும் அவர்களின் இதயங்களில் எதிரொலிக்கும். படி 4 மாற்றத்தை தழுவுதல். மாயாஜால கண்ணாடியில் இருந்து பாடங்கள் இதயத்தில் பதிந்த நிலையில் நந்திகளும் ராதிகாவும் தங்கள் அசல் வாழ்க்கைக்கு திரும்பினர். அவர்கள் மாறிய பணிப்பெண் சாகசத்தின் அனுபவங்களால் என்றென்றும் மாறினர். அவர்கள் மீண்டும் தங்கள் பாத்திரங்களை தொடரும்போது ஒருவருக்கொருவரின் முன்னோக்குகளுக்கான புதிய பாராட்டு அவர்களின் தொடர்புகளுக்கு வண்ணம் தீட்டியது. நந்திஸ் தனது உயர் சமூக நடைமுறைகளில் எளிமையின் தொடுதலை செயல்படுத்தினார். அதே நேரத்தில் ராதிகா தனது மிகவும் அடக்கமான வாழ்க்கை முறைக்கு கவர்ச்சியின் தெளிப்பை சேர்த்தார். குடும்பங்கள் ஆரம்பத்தில் மாற்றங்களால் குழப்பமடைந்தனர். விரைவில் தங்கள் அன்புக்குரியவர்களில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்றுக்கொண்டனர். உண்மையான பணிப்பெண்கள் பூர்ணா காந்து வீட்டு உதவி என்பதை தாண்டி தங்கள் பாத்திரங்களில் நிறைவை கண்டனர். அவர்களின் சமயோசிதமும் நெகிழ்ச்சியும் நந்திஸ் மற்றும் ராதிகா ஆகியோரை மாயாஜால பயணத்தின் மூலம் வழிநடத்தியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்தது. நந்திஸ் மற்றும் ராதிகாவின் நட்பு ஆழமானதால் அவர்கள் தங்கள் அசாதாரண சாகசத்தின் கதையை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தனர். தொடர்ச்சியான கட்டுரைகள் மற்றும் நேர்காணல்கள் மூலம் அவர்கள் மாற்றத்தை தழுவுவதற்கும் சமூக விதிமுறைகளை உடைப்பதற்கும் பல்வேறு தரப்புகளுக்கு இடையே புரிந்துணர்வை வளர்ப்பதற்கும் வக்கீல்களாக மாறினர். அவர்களின் மாறிய பணிப்பெண் தப்பித்தலின் சிற்றலை விளைவு அவர்களின் உடனடி வட்டங்களுக்கு அப்பால் நீட்டிக்கப்பட்டது. பன்முகத்தன்மை கொண்டு வரும் செழுமையை பாராட்ட மற்றவர்களை தூண்டியது. மந்திரித்த கண்ணாடி அதன் நோக்கத்தை நிறைவேற்றி அமைதியாக பின்னணியில் மங்கி மாற்றம் மற்றும் நட்பின் பாரம் பரியத்தை விட்டு சென்றது. நந்திஸ் மற்றும் ராதிகா இருவரும் அருகருகே நிற்பதுடன் அவர்கள் மேற்கொண்ட நம்ப முடியாத பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் அத்தியாயம் முடிந்தது. மந்திர கண்ணாடி மறைந்தாலும் அதன் தாக்கத்தின் எதிரொலிகள் தொடர்ந்து எதிரொலித்து பகிரப்பட்ட சிரிப்பு புதிய ஞானம் மற்றும் நீடித்த நட்பால் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி அவர்களை வழிநடத்தும் என்பதை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். படி 5 நட்பின் மரபு. நந்திஸ் மற்றும் ராதிகா அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை ஏற்றுக்கொண்டதால் ஒரு நிறைவு மற்றும் நோக்கத்தின் உணர்வு அவர்களை சூழ்ந்தது. பல்வேறு பின்னணியில் உள்ள தனி நபர்களை மேம்படுத்துவதற்கும் ஒரு அடித்தளத்தை உருவாக்குவதன் மூலம் இருவரும் அதை முன்னோக்கி செலுத்த முடிவு செய்தனர். மாற்றப்பட்ட பணிப்பெண் சாகசத்தின் போது கற்றுக்கொண்ட பாடங்களால் ஒன்றுபட்ட நந்திஸ் மற்றும் ராதிகா சமூக தடைகளை உடைத்து உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதற்காக தங்களின் புதிய செல்வாக்கை பயன்படுத்தினர். இந்த அறக்கட்டளை கல்வியில் கவனம் செலுத்தியது. பின்தங்கிய குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை வழங்குதல் மற்றும் சமூகங்களுக்குள் ஒற்றுமை உணர்வை வளர்ப்பது. மாயாஜால பயணத்தில் கருவியாக பங்கு கொண்ட பணிப்பெண்களான பூர்ணா காந்து அடித்தளத்தில் அதன் வெற்றியையும் தாக்கத்தையும் உறுதி செய்து அறக்கட்டளையின் ஒருங்கி நைந்த உறுப்பினர்களாக ஆனார்கள். ஒன்றாக அவர்கள் பலரின் வாழ்க்கையை தொட்ட நிகழ்வுகள் பட்டறைகள் மற்றும் அவுட்ரீச் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தனர். மந்திரித்த கண்ணாடியின் மரபு அடித்தளத்தின் வழியாக வாழ்ந்தது. நட்பு புரிதல் மற்றும் நேர்மறையான மாற்றத்தின் மந்திரத்தை குறிக்கிறது. நந்திஸ் மற்றும் ராதிகாவின் கதை ஒரு உத்வேகமாக மாறியது. புத்தகங்கள் ஆவணப்படங்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் உரைகள் மூலம் பகிரப்பட்டது. இது உலகில் நீடித்த அடையாளத்தை ஏற்படுத்தியது. நந்திஸ் ராதிகா மற்றும் பூர்ணா காந்து ஆகியோர் ஒன்றாக நிற்கும் இதயத்தை தூண்டும் காட்சியுடன் முடிந்தது. அவர்களின் முயற்சிகளின் உறுதியான விளைவுகளை கண்டனர். அவர்களின் மாற்றப்பட்ட பணிப்பெண் சாகசம் நன்மை காண சக்தி வாய்ந்த சக்தியாக உருவானது. உலகில் ஒரு அழியாத முத்திரையை விட்டு உண்மையான மந்திரம் நட்பு மற்றும் பகிர்ந்த அனுபவங்களின் மாற்றும்
சக்தியில் உள்ளது என்பதை நிரூபித்தது. படி 6. மைல்ஸ்டோன்களை கொண்டாடுவது. நந்திஸ், ராதிகா மற்றும் பூர்ணா காந்து ஆகியோர் தங்கள் பயணத்தை தொடர்ந்ததால் அவர்கள் நிறுவிய அடித்தளம் செழித்து வாழ்க்கையை தொட்டு நேர்மறையான மாற்றத்தின் சிற்றலையை உருவாக்கியது ஒரு பெரிய கொண்டாட்டத்துடன் தொடங்கப்பட்டது. இது நிறுவன யித்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது மற்றும் அதன் தொடக்கத்தை தூண்டிய நீடித்த நட்பை குறிக்கிறது. இந்த நிகழ்வு அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்தது. அறக்கட்டளையின் முன்முயற்சிகளால் அவர்களின் வாழ்க்கையை தொட்டவர்கள், ஒற்றுமையின் சக்தியை நம்பிய ஆதரவாளர்கள் மற்றும் அவர்களின் அசாதாரண சாகசத்தில் நந்திஸ் மற்றும் ராதிகாவுடன் நின்ற நண்பர்கள் மாறிய பணிப்பெண் தப்பித்தல் ஒரு காலத்தில் சிலருக்கு இடையே பகிரப்பட்ட ரகசியம் பலருக்கு நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் அடையாளமாக மாறியது. நந்திஸ் மற்றும் ராதிகா ஆகியோர் தங்களின் தனித்துவமான பாணிகளை கலந்த நேர்த்தியான உடையில் பார்வையாளர்களுக்கு முன்பாக நின்று தங்களை இந்த தருணத்திற்கு இட்டுச் சென்ற மாற்றமான பயணத்திற்கு நன்றி தெரிவித்தனர். ஆரவாரம் மற்றும் கைதட்டல்களுக்கு மத்தியில் இருவரும் தங்கள் மயக்கும் கண்ணாடி சாகசத்தின் காட்சிகளை சித்தரிக்கும் ஒரு நினைவு சுவரோவியத்தை வெளியிட்டனர். இது நட்பு மற்றும் புரிதலின் மந்திரத்தை அழியாது. பூர்ணா காந்து அவர்களுக்கு அருகில் பெருமையுடன் நின்று பின்னடைவு மற்றும் வெற்றியின் கதைகளை பகிர்ந்து கொண்டார். தடைகளை உடைப்பதில் அறக்கட்டளையின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தினார். ஒரு மகிழ்ச்சியான நடனத்துடன் முடிந்தது. பன்முகத்தன்மையை தழுவி உண்மையான இணைப்பு கலை வளர்ப்பதன் மூலம் அடையப்பட்ட நல்லிணக்கத்தை குறிக்கிறது. அவர்களின் கொண்டாட்டம் ஒரு மட்டுமல்ல, உலகில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்லும் தொடர்ந்து உருவாகும் ஒரு மரபின் தொடக்கத்தையும் குறித்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. படி 7. பாசிங் தி டார்ச். நந்திஸ், ராதிகா மற்றும் பூர்ணா காந்து ஆகியோர் தங்கள் அறக்கட்டளையின் வெற்றியில் மகிழ்ச்சியடைந்த போது அடுத்த தலைமுறைக்கு ஜோதியை கடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அவர்கள் உணரத் தொடங்கினர். ஒரு சிந்தனை மாற்றத்துடன் விரிவடைந்தது. இது வளர்ச்சி மற்றும் தொடர்ச்சியின் சுழற்சி தன்மையை குறிக்கிறது. நந்திஸ் மற்றும் ராதிகாவின் கதையால் ஈர்க்கப்பட்ட ஆர்வமுள்ள தனிநபர்களின் குழு அறக்கட்டளைக்குள் தலைமை பாத்திரங்களை ஏற்க முன்வந்தது. மாற்றப்பட்ட பணிப்பெண் சாகசம் அவர்களில் ஒரு தீப்பொறியை தூண்டியது. மேலும் அவர்கள் நட்பு, அதிகாரமளித்தல் மற்றும் நேர்மறையான மாற்றத்தின் தற்போதைய மரபுக்கு பங்களிக்க ஆர்வமாக இருந்தனர். நந்திஸ் மற்றும் ராதிகா இந்த புதிய தலைமுறைக்குள் இருக்கும் திறனை உணர்ந்து தங்கள் அனுபவங்களையும் ஞானத்தையும் மந்திரித்த கண்ணாடியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களையும் பகிர்ந்து கொண்டனர். புதிய முன்னோடிகள் மற்றும் புதுமையான யோசனைகளை தழுவி அறக்கட்டளையின் மதிப்புகள் அப்படியே இருப்பதை உறுதி செய்து அவர்கள் ஒன்றிணைந்து தடையற்ற மாற்றத்தை ஏற்பாடு செய்தனர். ஜோதி கடந்து சென்றது. ஒரு அடையாள விழாவுடன் நினைவு கூறப்பட்டது. அங்கு புதிய தலைவர்கள் ஒரு முக்கிய கலைப்பொருளை பெற்றனர், ஒரு மந்திரித்த லாக்கெட். இது மாறிய பணிப்பெண் சாகசத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. இந்த லாக்கெட் அவர்களின் நட்பின் மந்திரத்தால் ஊடுருவி அதிகாரம் மற்றும் ஒற்றுமையின் தொடர்ச்சியான சுழற்சியை குறிக்கிறது. நந்திஸ், ராதிகா மற்றும் பூர்ணா காந்து ஆகியோர் எதிர்காலத்தை நோக்கி தாங்கள் கட்டியெழுப்பிய அடித்தளம் அடுத்த தலைமுறையின் கைகளில் செழிக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவர்களின் மாறிய பணிப்பெண் சாகசம் நீடித்த மாற்றத்திற்கான விதைகளை விதைத்தது. நட்பு மற்றும் அதிகாரமளிப்பு மரபு வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. படி 8. முழுவட்டம். மாறிய பணிப்பெண் சாகசத்தின் இறுதி எபிசோடில் நந்திஸ், ராதிகா மற்றும் பூர்ணா காந்து ஆகியோர் நடந்த குறிப்பிடத்தக்க பயணத்தை பிரதிபலித்தனர். புதிய தலைமையின் கீழ் அடித்தளம் தொடர்ந்து செழித்து வருவதால் மூவரும் அதை தொடங்கிய மந்திர கண்ணாடியை மீண்டும் பார்க்க முடிவு செய்தனர். மர்மமான பழங்காலத்திற்கு திரும்பிய அவர்கள் அது ஒரு இறுதி ஆச்சரியத்தை வைத்திருப்பதைக் கண்டு பிடித்தனர். இப்போது மென்மையான ஒளியுடன் ஒளிரும் கண்ணாடி அவர்களின் அடித்தள இத்தால் தொட்ட வாழ்க்கையின் காட்சிகளை வெளிப்படுத்தியது. அதிகாரம் பெற்ற குழந்தைகள்,
ஒன்றுபட்ட சமூகங்கள் மற்றும் சமூக கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்ட தனிநபர்களின் படங்கள் பிரதிபலிப்பு மேற்பரப்பில் நடனமாடின. ஒரு கசப்பான தருணத்தில் கண்ணாடி நந்திஸ், ராதிகா மற்றும் பூர்ணா காந்து ஆகியோருக்கு நன்றியுணர்வின் அடையாளத்தை வழங்கியது. வாழ்க்கை அவர்களை எங்கு அழைத்துச் சென்றாலும் அவர்களை என்றென்றும் ஒன்றாக இணைக்கும் மந்திர அழகுகளின் தொகுப்பு. ஒவ்வொரு வசீகரமும் ஒரு முக்கிய மதிப்பை குறிக்கிறது: நட்பு, அதிகாரமளித்தல் மற்றும் பின்னடைவு. மூட உணர்வுடன் மனநிறைவுடன் மூவரும் கடைசியாக மந்திரத்தை தழுவினர். அவர்கள் கண்ணாடியில் இருந்து விலகிச் சென்றபோது அவர்களின் அசாதாரண சாகசம் முழு வட்டமாக வந்ததை அவர்கள் அறிந்தார்கள். அவர்கள் கட்டியெழுப்பிய மரபு, நட்புறவு, தூண்டிய நேர்மறை மாற்றம் காலப்போக்கில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். இறுதி காட்சியில் நந்திஸ், ராதிகா மற்றும் பூர்ணா காந்து ஆகியோர் ஒன்றாக நின்று கண்ணாடியின் ஒளி மங்குவதை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் கதை தலைமுறைகளுக்கு அனுப்பப்படும் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நட்பு, அதிகாரமளித்தல் மற்றும் வாழ்க்கையின் எதிர்பாராத திருப்பங்களை தழுவிய மந்திரம் ஆகியவற்றின் காலத்தால் அழியாத கதை. எனவே ஸ்விட்ச் மீட் அட்வென்ச்சர் முடிவடைந்தது. புனைகதைகளின் எல்லைகளை தாண்டிய ஒரு பாரம்பரியத்தை விட்டுச் சென்றது. அதன் மயக்கும் கதையால் தொட்டவர்களின் இதயங்களில் என்றென்றும் பொறிக்கப்பட்டுள்ளது. படி 9. எபிலோக் எவர்லாஸ்டிங் பாண்ட்ஸ். ஸ்விட்ச் மீட் அட்வென்ச்சர் எபிலோக். பல ஆண்டுகளுக்கு பிறகு கதாபாத்திரங்களின் வாழ்க்கையை பற்றிய பார்வைகளுடன் திறக்கப்பட்டது. நந்திஸ் மற்றும் ராதிகா உறுதியான நண்பர்களாக இருந்து அந்தந்த முயற்சிகளில் வெற்றி கண்டனர். அவர்கள் நிறுவிய அடித்தளம் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. உலகெங்கிலும் உள்ள சமூகங்களில் அழிக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தியது. பூர்ணா காந்து மந்திரித்த பயணத்தில் ஒரு முக்கிய பங்கை வகித்து தகுதியான ஓய்வை அனுபவித்து நேர்மறையான மாற்றத்தை உருவாக்குவதில் தாங்கள் கருவியாக இருந்ததை அறிந்து திருப்தி அடைந்தார். லாக்கெட் நட்பின் மந்திரத்தால் உட்செலுத்தப்பட்டது. ஒரு நேசத்துக்குரிய அடையாளமாக இருந்தது. தலைமுறைகள் வழியாக அனுப்பப்பட்டது. மாறிய பணிப்பெண் தப்பிக்கும் போது உருவான நீடித்த நட்பை ஆராய்ந்தது. ஒரு காலத்தில் இந்த மயக்கும் சாகசத்தின் ஒரு பகுதியாக இருந்த நபர்கள் இணைந்திருந்தனர். வாழ்க்கையின் மைல்கற்களை ஒன்றாக கொண்டாடினர். அஸ்திவாரத்தால் தங்கள் வாழ்க்கையை தொட்ட குழந்தைகள் இப்போது அதிகாரமளிக்கும் ஜோதியை ஏந்தியுள்ளனர். நந்திஸ், ராதிகா மற்றும் பூர்ணா காந்து ஆகியோரால் தொடங்கப்பட்ட பாரம்பரியத்தை மேலும் மேம்படுத்துகிறார்கள். கதாபாத்திரங்கள் தங்கள் பகிர்ந்த அனுபவங்களை திரும்பி பார்த்தபோது மந்திர கண்ணாடி கடைசியாக மீண்டும் தோன்றியது. இந்த நேரத்தில் மகிழ்ச்சி, புரிதல் மற்றும் ஒற்றுமையை பரப்புவதில் கதாபாத்திரங்களின் பாத்திரங்களை ஒப்புக்கொண்டு நன்றியுணர்வின் செய்தியை தாங்கியது. இதயத்தை தூண்டும் காட்சியுடன் இந்த தொடர் முடிந்தது. நந்திஸ், ராதிகா மற்றும் பூர்ணா காந்து நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரால் சூழப்பட்டு நித்திய பிணைப்பின் மந்திரத்தை தழுவினர். மாற்றப்பட்ட பணிப்பெண் சாகசத்திலிருந்து பிறந்த அவர்களின் கதை நட்பின் மாற்றும் சக்தி மற்றும் வாழ்க்கையின் திருப்பங்களுக்குள் மறைந்திருக்கும் அசாதாரண சாத்தியக்கூறுகளில் நம்பிக்கை கொண்டவர்களின் இதயங்களில் வாழும் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. படி 10. பார்வெல் அண்ட் நியூ ஹொரைசன்ஸ். நிறைவான உணர்வோடு ஸ்விட்ச் மீட் அட்வென்ச்சர் கதை அதன் முடிவை எட்டியது. நந்திஸ், ராதிகா மற்றும் பூர்ணா காந்து ஆகியோர் தங்களை ஒருங்கிணைத்த நம்ப முடியாத பயணத்தை நினைவுகூர்ந்து மந்திரித்த கண்ணாடி முன் கடைசியாக ஒருமுறை நின்றனர். கண்ணாடி இப்போது செயலற்ற நிலையில் ஒரு அமைதியான ஆற்றலை வெளிப்படுத்தியது. இந்த மந்திர அத்தியாயத்தின் முடிவை குறிக்கிறது. கண்ணாடியிலிருந்தும் அது அவர்களுக்காக திறந்துவிட்ட அற்புதமான உலகத்திலிருந்தும் அவர்கள் விடை பெறும்போது ஒரு புதிய அடிவானம் கைகூடியது. சீசன் 2 ஒரு புதிய கதையை கொண்டு வரும். புதிய கதாபாத்திரங்கள் மற்றும் சாகசங்கள் கண்டுபிடிப்புக்காக காத்திருக்கின்றன. மூவரும் புத்திசாலித்தனமாகவும் மேலும் இணைக்கப்பட்டவர்களாகவும் வளர்ந்ததால் தங்களுக்கு காத்திருக்கும் கதைகள் மற்றும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களுக்கான எதிர்பார்ப்பு உணர்வை உணர்ந்தனர். எபிலோக் ஒரு வாக்குறுதியுடன் முடிந்தது: தெரியாதவர்களை அரவணைத்துக் கொள்வது.
உருவான பிணைப்புகளை போற்றுவது மற்றும் அவர்களின் சொந்த அசாதாரண சாகசம் களை தொடங்கும் அடுத்த கதாபாத்திரங்களின் தொகுப்பை வரவேற்பது கதை சொல்லல் நட்பு மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் ஆகியவற்றின் மந்திரம் இன்னும் வெளிவராத கதைகளில் அதன் எழுத்துப்பிழையை தொடரும் என்பதை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். ஸ்விட்ச் மேட் அட்வென்ச்சர் சீசன் 2 தொடங்கியது. புதிய மயக்கங்கள், புதிய நட்புகள் மற்றும் புதிய பாடங்களை கற்பனையில் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது.